ஆமா, உங்க மச்சானை இப்பதான் நீங்க துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிங்களாக்கும். அந்த மனுஷன் பிறந்ததுல இருந்தே இப்படிதாங்க. அந்த ஆளு உடம்புல ஓடுறது பூரா அழுக்கு ரத்தம். அவன் எப்படியோ இருந்துட்டு போறான். பூங்குடிய நம்ம நல்லா படிக்க வைக்கணும். நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு. இப்படி நட்ட நடு ராத்திரில எழுந்து வந்து உங்க தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்கல்ல, அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இதே மாதிரி உங்க மச்சானும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா யோசிப்பாரு? நம்ம கிட்ட இருந்த 1/2 ஏக்கர் நிலத்தையும் அயோக்கியத்தனமா ஏமாத்தி கோயிலுக்கு எழுதி வச்ச மனுஷன் தானே. நீங்க உங்க தங்கச்சி வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக கவலைப்படுறீங்க. ஆனா அந்த ஆளு நம்ம எப்படியாவது நாசமா போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாரு. அவன் குணத்துக்கு அப்படிதான் இருப்பான். நாமளும் அதே மாதிரி இருக்க முடியுமா? என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் என் தங்கச்சி குடும்பத்துக்கு எதிரா என்னால மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க யாருமே கெட்டு போக கூடாதுன்னு நினைப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா உங்க மச்சான், அவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சிக்காகவும் பூங்குடிக்காகவும் நான் எதை வேணா விட்டு தர தயாரா இருக்கேன். நீ போய் படுப்போ. டிரைவர், வண்டி லெஃப்ட் பக்கமா திருப்புங்க. சரிங்கம்மா.